இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சமீபத்தில் டிஎன்எஸ்ஆர்பி போர்டிலிருந்து வெளியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் கிரேட் 2 கான்ஸ்டபிள் வேக்கன்சி வந்து 3552. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 7th ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் சில பேர் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்ளிகேஷன், அதோட ஆர்டர்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் அப்ளை பண்ணாத கேண்டிடேட்டுக்கு நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து இதோட ஜாப் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கிரேட் 2 கான்ஸ்டபிளில் எந்தெந்த ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேன் அண்ட் தென் வந்து ஜெயில் வார்டன். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஜாப் தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க 3552. ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், என்ன ப்ரோ எனக்கு தெரியல எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ என்னன்னா, இப்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது ஏஆர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆயுதப்படை. ஸோ அதில் வந்து ஏஆரும் டிஎஸ்பியும் வந்து டிபார்ட்மெண்ட் போட்டாலாம் வந்து. ஸோ இது ரெண்டும் டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் ஜாப். ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் வந்து சர்வீஸ் பேஸ்டு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ எதில் வந்து டைம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபயர்மேன் அண்டு ஜெயில் வார்டன். ஸோ டிபார்ட்மெண்ட் போயிட்டோம்னாவே என்ன வரும்னா, அதிகமான ப்ரெஷர் இருக்கும், அண்ட் தென் வந்து ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து ஒர்க்கு மேலே தான் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஏஆர் அண்டு டிஎஸ்பி. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் வந்து சப்போஸ் வந்து ஜாபுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜாப் எடுத்துட்டு நான் வந்து மேற்கொண்டு நான் படிக்க போகிறேன், ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபயர் அண்ட் ஜெயில் வார்டன் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டாக வைக்கலாம். அண்ட் தென் ப்ரோ நான் வந்து ஒரு ஜாப் வாங்குறது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளார போயிட்டு நான் வந்து ஒரு ஹையர் போஸ்டிங் வந்து நான் வாங்கணும். அதாவது நான் வந்து போலீஸாக நான் போயிட்டு நான் சப் இன்ஸ்பெக்டர் அந்த லெவலுக்கு போகணும், ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக டிஎஸ்பி அண்ட் ஏஆர், மேஜராக ஏஆர் தான் கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏஆர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 or 2 இயரில் நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்குள்ளார வந்துடலாம். ஸோ லோக்கல் ஸ்டேஷனில் நீங்கள் வந்துடலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து 5 இயர்ஸில் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக மாறிடலாம். ஸோ குடும்ப சூழ்நிலை என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் 5 இயர் கழிச்சு ஜாயின் பண்ணி 5 இயர் கழிச்சு நீங்கள் டிபார்ட்மெண்ட் போர்ட்டலில் வந்த பிறகு நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டராகவோ நீங்கள் வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் தென் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு சீக்கிரமாக நான் வந்து அச்சீவ் பண்ணணும், குரூப் 2 குரூப் 1 லெவலுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து நான் டைம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபயர்மேன் அண்டு ஜெயில் வார்டன் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற மேஜரான ஐடியாஸ் இதெல்லாம். ஸோ நான் இப்போது ப்ரிஃபர் பண்ணுறவங்க, இப்போ ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா எந்த மாதிரி ஆர்டர் சொல்கிறேன்னா, ஃபயர்மேன் அண்டு ஜெயில் வார்டன், தேர்டில் வந்து ஏஆர் அண்டு டிஎஸ்பி. ஸோ நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக போகணும், நான் வந்து ஃபியூச்சரில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஏஆர், டிஎஸ்பி அண்ட் தென் ஃபயர்மேன் அண்ட் ஜெயில் வார்டன். ஸோ இது வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நியூ கம்மர், ஐ எம் நந்தகுமார். தேங்க்யூ.